हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजरस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महाबह तां महाबह जातवेदो लक्ष्मीं मनपकामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामस्वं पुरुषानहम्. ஸ்ரீசுக்தத்தில் முதல் ஆரம்ப ஸ்லோகங்கள் ஸ்ரீதேவி லக்ஷ்மியினுடைய திவ்யமங்கள ரூபத்தை வர்ணிக்கிறது. ஹிரண்யவர்ணாம் அழகிய நிறத்தை உடையவளையும், ஹரிணியும் மான் போன்றவளும், ஸ்வர்ண ரஜரஸ்ததாம் பொன்மாலைகளையும் வெள்ளி மாலைகளையும் உடையவளும், சந்திராம் சந்திரனைப் போல ஆனந்திப்பவளும் குளிர்ச்சியானவளும், ஹிரண்மையும் ஸ்வர்ணமயமுள்ளவனான லக்ஷ்மி தேவியை என்னிடத்தில் ஆவிர்ப்ப செய்வீராக அப்படின்றது முதல்ல. ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சுவர்ண ரஜரஸ்வதாம் சந்திராம் ஹிரண்மையும் லக்ஷ்மி ஜாதவேதும் மாமக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. வேதங்கள்லாம் ஜாதவேதக அப்படின்னா வேதங்கள் யாரை அதுவே பிரமாணம் பகவானுக்கும் பிராட்டிக்கும் யாரை சொல்கிறதோ அந்த தேவியை அப்படின்னு அரவிந்த பாவையும் தானும் அகம்படி புகுந்து அப்படின்ற பெரியாழ்வார். ரெண்டு பேரும் சேர்ந்து புகுந்து ரெண்டு பேருமே இணைந்து இருக்கிறார். பகவானுக்கு பிராட்டி, பிராட்டிக்கு பகவான் அப்படின்னு திருமால் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்ற நம்மாழ்வார். இப்படி எல்லா குணங்களிலும் சாதனமாகவும் நிறத்திலும் அழகிலும் எல்லாத்திலையும் பொன் போல் இருப்பவள் பகவானை ஒத்திருக்கிறாள். பகவானை ஒத்திருப்பவள் பிராட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஹரிணிம்னா மான் போல் இருப்பவள், ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம்னா பொன்னிற மான் போல் இருப்பவள், துவட்சியிலும் கண்ணின் மருட்சியிலும் மானை ஒத்தவள் ஸ்ரீதேவியானவள் அப்படின்னு. ஹரிணியும் மாந்தோலாலே சுற்றப்பட்டவள், மாந்தோல் விருப்பை உடையவள், ஹரியாலே ஆலிங்கனப்பட்டப்படுபவள் அப்படின்னு. மேலும் ஹரிணியம் அப்படின்னா ஹரியை வசத்தில் வைத்திருப்பவள். பகவானுடைய எல்லா காரியங்களும் பிராட்டிக்கு முக்கிய பங்குண்டு. பிராட்டியினுடைய புருவ நெருப்பை வச்சு தான் இந்த ஜீவன்களுக்கு யாருக்கு ஏற்றம் யாருக்கு தாழ்வு அப்படின்னு பகவான் நிச்சயம் பண்றார். புருவ நெருப்பை வச்சுட்டு நம் இல்லங்களிலும் பார்க்கிறோம். தர்மபத்திரியானவள் புருவ நெருப்பை வச்சுட்டு தர்ம காரியங்களுக்கு தூண்டுபவள், ஹரியை தூண்டுபவள். இங்க தர்மபத்திரி நம்ம லௌகிகத்தில் எப்படி தூண்டுறாளோ ஹரியை தூண்டுபவள். எதுக்காக தூண்டுறா அப்படின்னாக்கா இந்த ஜீவன்கள் பண்ற தோஷத்தை பொருட்படுத்தாமல் இருக்கணும், அவளுக்கு மோட்சம் வரணும் அப்படின்னு ஹரியை தூண்டுபவள் அப்படின்னும். அப்படி அவருடைய நெற்றினுடைய புருவ நெருப்பை பகவான் பார்த்துட்டே இருக்கலாம். அல்லி மலர்மகள் போய மயக்குகளாகையும் நிற்கும் என்மான் எல்லையில் ஞானத்தில் ஞானமதை கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையில் மாயன். எந்த கருமங்கள் செய்யும் இந்த மாயன் பண்ணாலும் அதுக்கு எல்லா காரணங்களும் பிராட்டிகள். அவனுடைய எல்லா காரியங்களும் பிராட்டியினுடைய பங்கு முக்கியமான பங்கு. அப்படியே அல்லி மலர்மகள் போக மயக்குகளாகையும் நிற்கும் என்மான். மயங்கி என்ன பண்ணுவான்னா பகவான் நம்மளை மன்னிச்சு விட்டுடுவான். ஏதோவா ஈமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜானானி ஜீவந்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவன்கிட்ட இருந்து இந்த மொத்த சிருஷ்டிகள் உண்டானவோ, எதனால் உண்டான இவைகள் எல்லாம் இந்த ஜீவன்கள் எல்லாம் வாழ்கின்றனவோ, எதை பிரளய காலத்தில் அடைகின்றனவோ, மோட்சத்தில் எதிரில் நுழைகின்றனவோ அதையே பிரம்மம். அந்த பிரம்மத் எப்படி ஆகுறதுனாக்கா பிராட்டினுடைய பார்வை கடாட்சத்தில் பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்தா அது பிரம்மமாகிறது அப்படிங்கிறார். யாரை பார்க்குற அடிக்கடி பகவானை பார்த்து அது பரபிரம்மமாகிறது. ஹரிணே தீயதே இது ஹரிணி. ஹரியால் எல்லா காரியங்களிலும் அழைத்து கொள்ளப்படுபவள் ஹரிணி அப்படின்னு ஆறுது. பிராட்டிக்கு அப்பேற்பட்ட பரிவு எப்படின்னாக்கா எந்த பரிவுனா பராசரர் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியில் தான் இருப்பார், பெருமாள் சன்னதிக்கே போக மாட்டார். அப்படி போகாமல் தாயாரே தான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் பகவான் நம்பெருமாள் அழகாக மோகினி அவதாரத்தில் வரார். கம்மல் எல்லாம் போட்டுட்டு பராசரர் கிட்ட அந்த அங்கே வந்த உடனே கேட்குறார் பட்டர்கிட்ட, பட்டரே இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்ன பிராட்டி மாதிரி ஒரு கருணை உங்கள் கண்ணில் அது மாத்திரம் இல்லை அப்படிங்கிறார் அவர். இப்படி ஸ்வர்ண ரஜரஸ்ததாம் பொன்னாலும் வெள்ளியாலும் மாலைகளை உடையவள், சந்திராம் குளிர்ச்சியானவள், சந்திரனை போல ஒத்திருப்பவள், சந்திரனை போல சஞ்சரிப்பவள். இது முக்கியம். சந்திரன் சஞ்சரிப்பவள், ஒரு இடத்துல இருக்க மாட்டாள், ஆனால் குளிர்ச்சியானவள். அப்படிப்பட்ட குளிர்ச்சியான லக்ஷ்மி தேவி சந்திரனைக்கு ஒப்பு அப்படின்னா அந்த ஒரு தேஜஸ்லையும் அந்த குளிர்ச்சியிலையும் சந்திரனுக்கு ஒப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிராட்டியனுடைய பங்கு எப்படின்னா நாட்டை படையென்று அவன் முதலா தந்த நளிர் மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் யாரு?
லீலா விபூதி நித்திய விபூதி. லீலா விபூதியை பண்ணுறவன் பகவான். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் பிருந்தாவனத்தில் கண்டோமே, அவன் யாரால பண்ணுறானோ நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிர்மா மலர் உந்தி. பகவான் செய்யும்போது அந்த சிருஷ்டி பண்ணும்போது பிராட்டியால் செய்கிறான், பிராட்டி சொல்ல சொல்ல செய்கிறான் அப்படின்னு இதுக்கு ஒரு அழகான அர்த்தம் உண்டு. இப்படி சந்திரனை போல பக்தர்களுடைய நெஞ்சை உருகப் பண்ணுபவள், ஆனந்த பிரவாகமாக இருப்பவள், யோகிகளின் ஹிருதயத்தில் சந்திரனை போல உதிக்கின்றேன். அவர்களுடைய 4வது நிலையான தியான நிலை இருக்கு இல்லையா, பரம ரிஷியான வசிஷ்டர் அவர்கிட்ட சந்திரமகியா இருந்து, பரிசுத்தையா இருந்து, ஞானானந்த பெருங்கடலாக இருந்து, அப்படியே தியானித்து இந்த சுஷுமா நாடியில் தியானித்து அந்த யோகத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் இந்த பிராட்டி. இரண்மையே பரலோகே விரஜம் பிரம்ம நிஷ்களம் அப்படின்னு. உண்மையமான உலகத்தில் அழுக்கற்றதும் அவ்வயமற்றதுமான பிரம்மம் உள்ளது. அந்த பிரம்மமே வைகுண்டமான அந்த உலகத்தில் ஜெகத் சுவாமியாய் விஷ்ணுவானவன் ஸ்ரீதேவியோடு எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சந்திராம் ஹிரண்மையும் லக்ஷ்மி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களில் அறுதிட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற பிராட்டியினுடைய அந்த அந்த திவ்யமங்கள ரூபத்தை நான் தியானிக்கின்றேன். என் மேல் ஆவிர்ப்பு செய்வீராக லக்ஷ்மி அப்படின்னு. எல்லாருக்கும் சித்தி கொடுக்கறதுனால அவள் லக்ஷ்மி, சித்தி கொடுக்கிறவ லக்ஷ்மி. வடிவினை இல்லா நிலமகள் மற்றை மலர்மகள் பிடிக்கும் மெல்லடியை சந்தனிமென் முலை மலரால் தரணிமங்கை தாமிருவர் அடிவருடும் தன்மையானை பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் பேரு. நாச்சியார் திருமொழியில். இப்படி ஆழ்வார்கள் எல்லாருமே லக்ஷ்மி பகவான்கிட்ட அருள். பிராட்டி அச்சுதனுக்கு இயற்கையாகவே ரொம்ப வசப்பட்டவள். அவருடைய ஹரியை தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவள். அவருடைய புருவ நெற்றியை கொண்டு பகவான் சிருஷ்டிக்கிறான். எல்லோரையும் சந்திரம் போல ஒரு குளிர்ச்சியானவள் எல்லோரையும் கடாட்சிக்கிறாள் அப்படின்னு அந்த லக்ஷ்மியே சொல்கிறார். சீதையானவள் சொல்கிறார், என்னை காகுத்தர் அழைத்து செல்லுவாராகில் அது அவருடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தது அப்படின்னு. அவருடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தது. அவரை அவருடைய ஸ்வரூபத்தை தன்னுள் கொண்டவள் பிராட்டி. அப்படி ஒரு அழகாக இந்த ஸ்ரீசுத்தமில் முதல் பாசுரங்களில் ஸ்லோகங்களில் அந்த லக்ஷ்மியினுடைய ஒரு அழகான திவ்யமங்கள ரூபம் வர்ணிக்கப்பட்டு அவளுடைய முக்கியமான இந்த பங்கை சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம.